அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் வான் சிறப்பு குறள் எண் 20. நீரின்றி அமையாது உலகு எனின் யார் யார்க்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு. உலகம் நீரில்லாமல் இருக்க முடியாது, இயங்க முடியாது. வானம் மழை பொழியவில்லை என்றால் எந்த மனிதனும் ஒழுக்கத்துடன் இருக்க மாட்டான். The world cannot be there without water. If the sky doesn't give rain, there won't be law and order in the world. உலகத்தின் இருப்பிற்கு நீர் முக்கியம். வான் மழை இல்லை என்றால் இருக்காது மனித ஒழுக்கம். என் துடிப்பா, உலகத்தின் இருப்பிற்கு நீர் முக்கியம், வான்மழை இல்லை என்றால் இருக்காது மனித ஒழுக்கம். இதற்கு கவிப்பேரரசு அவர்கள் கூறியுள்ள உரை: உடல், உயிர், உணவு, உழவு, உற்பத்தி, ஆட்சி, அரசு, மக்கள் எல்லாமே நீரையே சார்ந்ததனால் நீரென்ற பொருளின்றி உலக வாழ்வு இயங்காது. அந்த நீரின் ஓட்டமோ மழை வளமின்றி அமையவே அமையாது என்று கவிப்பேரரசு அவர்கள் கூறுகிறார்கள். நீர் உலகினுடைய 2/3 பகுதியை ஆக்கிரமித்திருக்கிறது. பெருங்கடலாகவும், கடலாகவும், ஆறுகளாகவும், ஏரிகளாகவும், குளங்களாகவும், குட்டைகளாகவும், கிணறுகளாகவும் அது ஆக்கிரமித்திருக்கிறது. இந்த நீர் என்பது உலகத்தில் இல்லை என்றால் பூமி மனித உயிர்களையும் பிற உயிர்களையும் தாங்கிக் கொண்டிருப்பதற்கு 2 முக்கியமான காரணம். ஒன்று, பிராணவாயு என்று சொல்லக்கூடிய காற்று மண்டலம், ஆக்சிஜன். 2வது தண்ணீர். இந்த நீர் மட்டும் வேறு கிரகங்களில் இருந்தால் அங்கேயும் உயிர்கள் தோன்றிவிடும். நீரும் காற்றும் ஆக்சிஜனும் வேறு கிரகங்கள் இருந்தால் அங்கேயும் உயிர்கள் தோன்றிவிடும். இப்ப நிலவுல கூட நீர் இருக்குதா, செவ்வாய் கிரகத்தில் நீர் இருக்குதா என்பதுதான் ஆராய்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப நீர் என்ற ஒன்று இல்லை என்றால் இந்த உலகம் அமையாது. இந்த உலகத்தில் நீர் இல்லைன்னா இந்த பூமியே கிடையாது. எவ்வளவு பெரிய அறிவியல் கருத்தை ஐயன் சொல்லியிருக்காரு. பூமியில் ஏன் உயிர்கள் வாழ்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் நீர். அப்ப நீர் என்று ஒன்று இல்லை என்றால் இந்த உலகம் என்று ஒன்று இருந்திருக்க முடியாது. இதுவும் ஒரு புளூட்டோ போல, ஒரு நெப்டியூன் போல, ஒரு வீனஸ் போல, ஒரு யுரேனஸ் போல வேறொரு மனிதர்கள் உயிர்களற்ற கிரகமா தான் இருந்திருக்குமே ஒழிய, இன்னொரு கிரகமா தான் இருந்திருக்குமே ஒழிய உயிர்கள் இங்கே தோன்றி இருக்க முடியாது. ஏன்னா உயிர்கள் முதலில் தோன்றியது நீரில் தான். அதனால நீரின்றி அமையாத உலகு என்ற ஒரு ஒப்பற்ற அறிவியல் தத்துவத்தை ஐயன் இந்த முதல் வரியில் சொல்லி இருக்கிறார். அடுத்த வரி: யார் யாருக்கும் வானின்றி அமையாத ஒழுகு. வானத்திலிருந்து மழை பொழியவில்லை, அப்பொழுது துறவிகள் எல்லாம் துறவிகளாக இருப்பார்களா? துறவிகள் வானிலிருந்து மழை பெய்தாலும் அவர்கள் துறவிகளாக பலர் இருப்பதில்லை, சிலர் இருக்கிறார்கள். அந்த விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சில துறவிகள் கூட மழை பொய்த்தால், மழை பெய்யாமல் விட்டால் துறவிகளாக இருக்க மாட்டார்கள். அறம் சார்ந்து வாழக்கூடிய மிகப்பெரிய மனிதர்கள், சார்ந்தோர்களும் அந்த அறத்தை கடைபிடிக்க முடியாது. அவர்கள் அறத்தை விட்டு விலகி போவார்கள். ஏனென்றால் நீர் இல்லாமல் அவர்களிடம் ஒழுக்கம் இருக்க இயலாது. ஏன் நீர் இல்லாமல் ஒழுக்கம் இருக்க இயலாது? நீர், மழை நீர் பெய்தால்தான், வான் மழை கொடுத்தால்தான் அங்கே பயிர்கள் விளையும். பயிர்கள் விளைந்தால்தான் அதை விலங்குகள் உண்ணும், மனிதனும் உண்ணுவான். மனிதன் இந்த 2ஐயும் உண்ணுவான். அவன் வயிற்று பசி ஆறியவுடன், அவனுக்கு ஒரு நல்ல வீடு கிடைத்தவுடன், நல்ல வாழ்க்கை கிடைத்தவுடன், நல்ல வேலை கிடைத்தவுடன், நல்ல சம்பாத்தியம் கிடைத்தவுடன் அவன் ஒழுக்க நெறியில் நிச்சயமாக வாழ்வான். இந்த அவன் ஒழுக்கமாக வாழ்ந்தால் அவனை ஆள்பவர்களும் ஒழுக்கமாக வாழ்வார்கள். ஏங்க, ஊழல் ஊழல் ஊழல்னு வாய்கிட்டே பேசுறோம். நம்ம போய் பணத்தை கொடுக்கலன்னா எவங்க வாங்குவான்? கொடுக்கறதுனால வாங்குறான், வாங்கறதுனால கொடுக்கறான். அந்த சைக்கிள் என்று சொல்லக்கூடிய அந்த விஷய சைக்கிள் உடைக்கப்பட வேண்டும். அதற்கு ஒரு மாற்றம் வந்திருக்கிறது என்று நினைக்கிறேன். பொறுத்து பார்ப்போம். அதனால ஒழுக்கமாக வாழ வேண்டும் என்றால் அவனவன் தேவைகள் அருமையாக பூர்த்தி செய்யப்பட வேண்டும். அவன் பேராசை இல்லாமல் வாழ வேண்டும். இதற்கு அடிப்படையாக நீர் வேண்டும் என்று வள்ளுவர் சொல்கிறார். அந்த அறச்செயல் புரிவதற்கும் நீர் வேண்டும் என்று வள்ளுவர் சொல்கிறார். இதற்கு ஒரு பாடல்: கஷ்டப்படும் ஏழை சிந்தும் நெற்றி வேர்வை போலே, அவன் கஞ்சிக்காக கலங்கிவிடும் கண்ணீர் துளியை போலே, சொட்டு சொட்டுன்னு சொட்டுது பாரு இங்கே, மழை கொட்டுன்னு கொட்டுன்னு கொட்டுது பாரு அங்கே, முட்டா பையலே மூளை இருக்கா, முட்டா பையலே மூளை இருக்கா என்று ஏழை மேலே துட்டு படிச்ச சீமா நல்லி கொட்டுகிற வார்த்தையை போலே, மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டுது பாரு அங்கே என்று மருதகாசி எழுதிய அற்புதமான பாடல் ஆட வந்த தெய்வம் என்ற படத்தில்
டி.ஆர். மகாலிங்கம், பி. சுசிலா பாடியிருப்பாங்க, கே.வி. மகாதேவன் இசையில். இதுல அந்த மழை வந்து சொட்டு சொட்டுன்னு வீட்டுக்குள்ள அந்த கூரைக்குள்ள விழும், ஓட்டைக்குள்ள. அந்த சொட்டு சொட்டுன்னு விழுற மழை எப்படி இருக்குதான், கஞ்சிக்காக கலங்கிவிடும் கண்ணீர் துளியை போல. கண்ணீர் துளி வந்து ஆறா பெருகாது, சொட்டு சொட்டுன்னு தான் வரும். அப்படி இருக்குன்னு சொல்றாங்க. அதே மாதிரி கஷ்டப்படும் ஏழை சிந்தும் நெற்றி வேர்வை போலே இந்த மழை வந்து சொட்டு சொட்டுன்னு இங்க சொட்டுது. அங்க பாரு கொட்டு கொட்டுன்னு கொட்டுது. எப்படி கொட்டுது? முட்டா பயல மூளை இருக்கான்னு அந்த எஜமானன் வந்து தொழிலாளி பார்த்து கண்டபடி திட்டுவான். அவன் திட்டுற திட்டுக்கு அளவே இருக்காது. அது வந்து மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டுது மாதிரி கொட்டுதான். இப்படின்னு மருதகாசி அற்புதமான ஒரு பாடல் எழுதியிருப்பார். அது சொட்டு சொட்டுன்னு சொட்டுனாலும் சரி, கொட்டு கொட்டுன்னு கொட்டினாலும் சரி, நீரின்றி அமையாது உலகு, யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு. நாள் சிறக்க நற்றப்பின் வாழ்த்துகள். மருத்துவர் ராம செல்வரங்கம், ரிஷி திரளையா, விழிய அகாடமி, சேலம், கள்ளக்குறிச்சி, அரூர், ஈரோடு, கணவாய்பாளையம், நாளூர். நன்றி டாக்டர் செல்வரங்கம் குரல் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.